வெல்கம் டு கேவி சேனல். இன்றைக்கி ஒரு பொடி குழம்பு தான் செய்ய போகிறோம். அது ரொம்ப நல்லாயிருக்கும், சாப்பிட உடம்புக்கும் ரொம்ப நல்லது. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு வெறும் கடாயில் நம்ம வெந்தயம் வறுத்து எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் வெந்தயம், 1.5 ஸ்பூன் ஜீரகம், 1.5 ஸ்பூன் மிளகு தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கலாம். வெந்தயம் நல்லா செவக்க வறுக்கணும். ஜீரகம் 1.5 ஸ்பூனு, வெந்தயம் மட்டும் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். குழம்புக்கு அது ரொம்ப நல்லாயிருக்கும், வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மிளகு 1.5 ஸ்பூன். நான் ஸ்பூனில் அளக்கலை, கையிலேயே தான் எடுத்து போடுறேன். அது 1.5 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். அது கையிலேயே போட்டு எனக்கு பழகிடுச்சு. அதனால் கையிலேயே நான் எப்போவுமே கையில் தான் எடுத்து போடுவேன், இந்த ஸ்பூனில் எடுத்து போட மாட்டேன். இது வறுத்து வச்சது ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம இங்கே குழம்புக்கு தாளிச்சிக்கலாம். இன்னும் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டு கொஞ்சம் பெருங்காயமும் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு நல்லா வெங்காயம் பொன்னிறமாக வரணும், அப்போ தான் இந்த குழம்புக்கு நல்லாயிருக்கும். இது 4 தக்காளி அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக ஆகிடுச்சு வெங்காயம். இப்போ அரைச்ச தக்காளி அதில் ஊற்றி நல்லா வதக்கிக்கலாம். அந்த தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா வதங்கி வரணும் தக்காளி. நல்லா தண்ணியெல்லாம் சுண்டிருச்சு, வதங்கிருச்சு தக்காளி. இப்போ நம்ம மிளகாத்தூளியும் அதிலே போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். இது போல் செய்யும்போது குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு எலுமிச்சைப்பழம் சைஸ் அளவு புளி கரைச்சி எடுத்துக்கலாம். குழம்பு நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம். இதை அப்படியே மூடி வச்சு நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இதை அரைச்சிக்கலாம். ரொம்ப மழைன்னு அரைக்கக்கூடாது. நம்ம இட்லி பொடிக்கு அரைப்போம் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் குறைப்பாக அரைச்சிக்கணும். அவ்வளோதான், குழம்பு நல்லா கொதித்து வந்துருச்சு. கொஞ்சம் திக்காக வரணும். தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கலாம். இப்போ இது அரைச்சி வச்ச பொடியிலேருந்து நான் ஒரு 1.5 ஸ்பூன் போடுறேன். நல்லா கொஞ்சம் கொதிக்கிட்டோன்னு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை போட்டு அவ்வளோதான், குழம்பு நல்லா திக்காகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது இது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குழம்பு சாப்பிட்றதுக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்தது கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.